நம்ம முதல்வர் விஜய்க்கு என்ன கவலையோ, ஜனநாயகம் மூர்த்திக்கு கவலையா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வருவான். அண்ணாச்சி அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி ஜனநாயகத்தின் பரிதாப நிலை கண்டு கவலையில தலைமைச் செயலகத்தில தலைகாட்டவில்லை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். 4 நாட்களாக தலைமைச் செயலகத்திற்கு தலைகாட்டாத நம்ம முதல்வர் விஜய்க்கு என்ன கவலையோ, ஜனநாயகம் மூர்த்திக்கு கவலையா? ஆனா மக்கள் கவலையை அவர் கவனத்திலே கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தற்போது அனைத்து வகை அரிசிகளின் விலை கடந்த ஒரு மாதத்தில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. சராசரியாக 20% வரை விலை உயர்ந்திருக்கிறது. 26 கிலோ அரிசி மூட்டைக்கு ரூபாய் 250 முதல் ரூபாய் 400 வரை விலை அதிகரித்திருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்திருப்பதை மாண்புமிகு விஜய் அவர்கள் கவலையோடு இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. தமிழகத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 91 லட்சம் டன் அரிசி தேவை. ஆனால் 75 லட்சம் டன் அரிசி மட்டுமே இங்கு உற்பத்தி ஆகிறது. அதிலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறந்து விடப்படவில்லை. ஜூன் ஜூலைக்கான நீர் கர்நாடகம் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. வறட்சி தலைவிரித்து ஆடுகிறது டெல்டா பகுதியில, நெற்களஞ்சியத்தில. ஆகவே நமது தேவையை பூர்த்தி செய்ய ஆண்டுக்கு 1 லட்சம் டன் உயர் ரக சன்னரக அரிசி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனால் இம்முறை கர்நாடகாவில் போதிய மழை பெய்யாததால் சன்ன அரிசி விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழகத்திற்கு அவர்கள் அனுப்பும் அரிசியின் அளவும் குறைந்து விட்டது. அதோடு கடந்த 20 நாட்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகி இருக்கின்றன. தற்போது தமிழ்நாட்டில் அரிசி விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. குறைந்தபட்சம் கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்கு கூட அரிசி கிடைக்கவில்லை, விலை ஏறிக்கொண்டே போகிறது என கலங்கி போய் இருக்கிறார்கள் தமிழக மக்கள். விலையில்லாத வழங்கப்படும் அரிசியும் தற்போது தரமானதாக சமைத்து சாப்பிடும் தரத்துக்கு ஏற்ற வகையில இல்லை என்கிற ஒரு புகாரும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அண்ணாச்சி அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு? அண்ணாச்சி அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு? இப்ப போய் அவர்கிட்ட கேட்கலாமா? அவர் ஜனநாயகம் என்னாச்சுன்னு கவலையில 4 நாட்களாக தலைமைச் செயலகத்திலே தலைகாட்டாமல் தலைமறைவாக இருக்கிற நேரத்துல அரிசி விலை என்னன்னா நமக்கு என்ன என்ற நிலையில இருப்பாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனா நம்ம விஜய், நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம மாமா, உங்க விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வருவான், கேள்வி கேட்பான் சொன்னாருல்ல நம்ம விஜய். நம்ம தம்பி விஜய் சொன்னாருல்ல. இப்போ அரிசி விலை உயர்ந்திருக்க, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல போறாரு? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களே, பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர் உண்மையை பேச ஆரம்பிக்கிற போது இந்த நாட்டிலே ஒருவரும் அவரை நம்ப மாட்டார்கள். அவரை நம்புவதற்கு நாதி இருக்காது. இதுதான் விஜயின் நிலைமையாக போகிறது. இதுதான் விஜய்க்கு கிடைக்க போகிற தண்டனையாக இருக்க போகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக அரியணை ஏறி இருக்கும் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தன்னுடைய முதல் பட்ஜெட்டை வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறது. அறம், பொருள், இன்பம் என 3 பகுதிகளாக அரசின் நலத்திட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் பட்ஜெட்டிலே அறிவிப்புகள் இடம்பெற இருப்பதாக கூறுகிறார்கள். பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கும் இந்த தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டிலே ஏழைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமா?
உயர்ந்து வரும் அரிசி விலை குறைக்கப்படுமா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வருவாரா? கேள்வி கேட்பாரா? தீர்வு கொடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம முதல்வர், நம்ம விஜய், நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம வாத்தியாரு, நம்ம முதல்வர். பொறுத்துத்தான் ஆக வேண்டும். கேள்வி கேட்க நமக்கு நேரம் இருந்தாலும், நமக்கு வாய்ப்பு இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், நாம் நம்ம விஜய் செய்யற போது பொறுத்துத்தானே போக வேண்டும். செய்யறது யாரு? நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை அரசு, நம்ம மகன் அரசு, நம்ம விஜய் அரசு, நம்ம விஜய் அரசு. பொறுத்திருந்து பார்ப்போம். அரிசி விலை குறையுமா அல்லது கூடுமா? இந்த மக்களுக்கே வெளிச்சம், நம்ம முதல்வருக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.